ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சைலண்ட் கில்லர் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்ட் அட்டாக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு கிளினிக்கல் சினாரியோட ஸ்டார்ட் பண்ணலாங்க. 40 வயசு ஹெல்த்தியான ஒருத்தருக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, டெய்லி வாக்கிங் போவாருங்க. ஆனால் சடனாக நேற்று மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாருங்க. அவர் திரும்ப ரெக்கவர் ஆகி வந்து சொன்னது என்ன அப்படின்னா, லாஸ்ட் 2 வீக்ஸாக பாடி எனக்கு கரெக்டாக இல்லை டாக்டர், அதை நான் இக்னோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாருங்க. இப்போ இதில் வந்து என்னென்ன சயின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன தடுப்பு முறைகள் அப்படின்றத அடுத்து பார்க்கலாங்க. ஏன் ஹார்ட் அட்டாக்கு இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போங்க. இந்தியாவில் ஹார்ட் அட்டாக்கோட ஏஜ் எவ்வளோன்னு தெரியுமாங்க? 30, 40, 50 இந்த ஏஜ்லேயே வந்துடுது. ஆனால் கம்பேரிங் டு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது 60 வயசுக்கு மேலே தாங்க வருது. இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்வியல் முறையில் தாங்க பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை, தூக்கம் சரியாக இல்லாதனால, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கொள்றதுனாலங்க வருங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால்னாலே வரலாங்க. நம்ம பாடியும் வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலுக்கும் டயட்டுக்கும் டிசைன் பண்ணலாங்க. இதுதாங்க வந்து உண்மையான கருத்து. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து மெடிக்கல் டேர்மில் சொன்னோன்னா மயோகார்டியல் இஸ்கிமியா, எம்ஐன்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக சொல்லணும்னா வந்து இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து கம்மியாயிடுதுங்க. இப்போ ஹார்ட் அட்டாக் வர 30 நாளைக்கு முன்னாடி வந்து என்னென்ன சைன்ஸ் நமக்கு உடம்புல காமிக்கும் அப்படின்றது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஹார்ட் அட்டாக் வர 1 மாதத்துக்கு முன்னாடி வர சைன்ஸ்லாம் நம்ம வந்து மோஸ்ட்டாக இக்னோர் பண்ணிடுவோங்க. இது நார்மல் தான் அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணிடுவோங்க. அந்தந்த சைன்ஸ் என்னென்னு பார்ப்போங்க. இதில் 5வது ஒன்று வந்து ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் ஃபேட்டிங்க. இது வந்து நார்மல் டயர்டு மாதிரி இருக்காதுங்க. மார்னிங் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலும் டயர்டாக இருக்குங்க. சிம்பிளாக கொஞ்சம் தூரம் நடந்தாலே வந்து நமக்கு மூச்சு வாங்குறது அதிகமாக இருக்குங்க. அது ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கு வருங்க இந்த மாதிரி. 2வது விஷயம், செஸ்ட் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. இது வந்து ஷார்ப் பெயின் இல்லாமல் கொஞ்சம் ஹெவினஸ் இருக்க மாதிரி, கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி, ஒரு எரிச்சல் சென்சேஷன் மாதிரி இருக்குங்க. இதை நம்ம கேஸ் தான் பிரச்சனை நினச்சி இக்னோர் பண்ணக்கூடாதுங்க. 3வது விஷயம், ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு நடுவில் மட்டும் எந்திரிச்சு ஒரு பயப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருங்க. 4வது விஷயம், மைல்டு பிரெத்லெஸ்னஸ், கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்குங்க. இது எப்படின்னா, நம்ம முன்னாடி ஈஸியாக பண்ண வேலையெல்லாம் இப்போ பண்ணுறப்ப நமக்கு வந்து மூச்சு திணறல் கொஞ்சம் அதிகமாகுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ஏறுற படிக்கட்டு திரும்ப இப்போ ஏறுறப்ப வந்து மூச்சு திணறல் அதிகமாகுங்க. கடைசி 5வது விஷயம், தாடை, கழுத்து பகுதி, இடது கை, இது 3லையும் வந்து வலி இருக்குங்க. எல்லா ஹார்ட் அட்டாக்கும் செஸ்ட் பெயினோட வரணுன்றது அவசியம் கிடையாதுங்க. இப்போ அடுத்ததா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி என்னென்ன சைன்ஸ்ன்றதை இப்போ பார்க்கலாங்க. இதில் வந்து 4வது அறிகுறி வந்து ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு பொறி இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. இதோட இன்டென்சிட்டியும் அதிகமாகும், இதோட ஃப்ரீக்வன்சியும் அதிகமாகுங்க. அப்போ அழுத்தத்தோடைய அளவு வந்து அதிகமாயிருங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ங்க. அதில் என்னென்ன வரலாம்னா, வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் வருங்க. அதே மாதிரி வந்து உணவுகள் வந்து சரியாக செரிமானம் ஆகாதுங்க. 3வது விஷயம் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து பயப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு கவலைப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருங்க. எந்த ரீசனுமே இல்லாமல் திடீர்னு எனக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு தோணுங்க. கடைசி விஷயம் 4வதா வந்து எந்த ஒரு காரணம் இல்லாமையே வந்து நமக்கு வேர்த்து ஊற்றுங்க. நம்ம ஏசி ரூம்லேயோ நல்ல ஃபேனோட இருக்கிற ரூம்லேயோ உட்கார்றப்ப எந்த ஒரு காரணம் இல்லாமே வேர்க்க ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நமக்கு டைஜஸ்டிவ் பிரச்சனை, நான் சொன்ன சயின்ஸில் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இசிஜி எடுக்கணுங்க. இப்போ அடுத்ததா ஹார்ட் அட்டாக் வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னென்ன வரும்ன்றதை நான் சொல்கிறேங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு நெஞ்சு பகுதியில் மிடில் வந்து ஏறி அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வருங்க. அதே மாதிரி வந்து வலி வந்து நல்லாவே பரவுங்க. இடது கைக்கு, ஷோல்டருக்கு, தாடைகளுக்கு, இந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பாக பரவுங்க. அதே மாதிரி வந்து மயக்கம் வரலாம். அதே மாதிரி சிவியராக வந்து மூச்சு திணறல் வரலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு வர்ற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி பயங்கரமாக வேர்த்து ஊற்றுங்க நமக்கு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே வந்து நமக்கு ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி, ஒரு மயக்கம் வர மாதிரி ஒரு நிலைமை வந்துருங்க. இப்படி வர்றப்ப வெயிட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடணுங்க. அடுத்ததா ஏன் குளிர்காலத்தில் வந்து ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, குளிர்காலத்தில் வந்து நம்ம ரத்த குழாயெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிருங்க. குறுகலாகிறனால இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய்கள் வந்து சீராக போகாதனால நமக்கு வந்து குளிர்காலத்தில் அதிகமாக நமக்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வருங்க. அதனால் குளிர்காலத்தில் கொஞ்சம் நம்ம பாடியை வந்து பாமாக வச்சுக்கணுங்க. அடுத்ததாக எந்தெந்த சைன்ஸ்லாம் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாக்கிங்கோ எக்ஸசைஸ் பண்ணுறப்பையோ செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணக்கூடாதுங்க. அடுத்ததாக ரிப்பீட்டடாக நம்ம மயக்க வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இக்னோர் பண்ணக்கூடாதுங்க. அடுத்து மூச்சோட சிரமமாக இருக்குது, லெஃப்ட் ஆர்ம் இடது கையில் வலி இருக்குது, தோள்பட்டையில் வலி இருக்குது, அதே மாதிரி வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாகவும் குடும்பத்திலையும் வந்து இருதய பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம இக்னோர் பண்ணக்கூடாதுங்க. இப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு செக்லிஸ்ட் சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கிங்க. டெய்லியும் 30லேருந்து 40 நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுங்க. 7லேருந்து 8 மணி வரை நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் எடுத்துக்கங்க. ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. டயட்டில் பார்த்தீங்கன்னா சுகரை கம்மியாக எடுத்துக்கங்க. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிங்க. நிறைய வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி புரதமும் நார்ச்சத்தும் தேவைப்படுற அளவு எடுத்துக்கங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் என்னென்ன டெஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னா, பிபி, சுகர் டெஸ்ட்லாம் பார்த்துக்கலாங்க. லிபிட் ப்ரொஃபைலாக பார்த்து நம்ம கொலஸ்ட்ரால் லெவல்லாம் எந்த அளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இசிஜி தாராளமாக எடுத்துக்கலாங்க. டாக்டராக சொல்கிறாங்க, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம பாடி வந்து சிக்னல் கொடுக்குங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சி ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனை. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்கோட கோல்டன் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு 60லேருந்து 90 நிமிஷம் வரைங்க. இந்த டைமில் மிஸ் ஆனால் ஹார்ட் மசில்லாம் செயலிழந்து போயிருங்க. அந்த அளவுக்கு போச்சுன்னா நம்மளால் ரிவர்ஸும் பண்ண முடியாதுங்க. மோஸ்ட்டாக எமர்ஜென்சியில் பார்க்குற பேஷண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் இந்த மாதிரி சைன்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரிகர்ட் தான் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த காணொலியை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவு ஹார்ட் அட்டாக்கை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவோங்க. தேங்க்யூ.